நிஃப்டியில் லாஸ்ட் வீக் வந்து நம்ம பேரிஸ் ட்ராகன் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அது வந்து 21,000 வரைக்கும் செல்லிங் வரும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ 21,150 வரைக்கும் வந்திருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இன்னொரு 150 பாயிண்ட்ஸ் தான், 21,150 வரைக்கும் செல்லிங் வந்திருக்குது. அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்குது. ஸோ மந்த்லி எக்ஸ்பெரி ஜனவரி ஆச்சுல, ஸோ அதனால் ஒரு 200 பாயிண்ட் வந்து ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்குது. ஸோ ஒரு 100 பாயிண்ட் வந்து நமக்கு லாஸ்ட் ½ அன் ஹவர்லேயே வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரியல் ரெக்கவரிலாம் கிடையாது. மந்த்லி எக்ஸ்பெரியில் ஷார்ட் கவரிங்கு, அந்த ரோல் ஓவரு அந்த மாதிரி வரும்போது நமக்கு லாஸ்ட் ½ அன் ஹவரில் வந்து ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி இன்னமும் வந்து வீக்காக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் நம்மளோட பேட்டர்ன், பேரிஸ் ட்ராகன் பேட்டர்ன் படி இன்னும் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன், அந்த 21,000 டார்கெட்டுக்கு வந்து இன்னும் ரீச் பண்ணலை. ரெண்டாவது ரீசன், நம்ம இந்த 18,850 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருந்தது, ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் போய்கிட்டு இருந்தது. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் வீக் செல்லிங் வந்தப்போ கூட நமக்கு அந்த ட்ரெண்டில் தான் சப்போர்ட் எடுத்துட்டது. ஓகேங்களா. இதை நான் லாஸ்ட் வீக் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டது. ஆனால் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் நிஃப்டி இன்னமும் ஸ்டில் வீக்காக தான் இருக்குது. ஸோ எனி ரேலி செல்லு தான், அது வந்து செல் ஆன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி தான், பை ஆன் டிப்பு, செல் ஆன் ரைஸ். பை ஆன் டிப்புனா எங்கெங்கெல்லாம் லோவில் வந்து நம்ம பை பண்ணலாம். செல் ஆன் ரைஸ் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய்ட்டு செல் பண்ணுறது, ரைஸ் பண்ணும்போதெல்லாம் மேலே ஏறும்போதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செல் பண்ணுறது தான் செல் ஆன் ரைஸ். இப்போ வந்து மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸில் தான் இருக்குது. ஸோ 21,000 வரும்போது அகெயின் பை ஆன் டிப்புக்கு திரும்பும். ஸோ 20,800 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ 21,000 கீழே வர்றதுங்கிறது டவுட்டு தான். ஸோ 21,000 கீழே வந்தாலும் 20,900, 20,800 அப்படின்ற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 20,800க்கு கீழே செல்லிங் ஆகும்போது தான் நம்ம இந்த ரேஞ்சு 20,200, 300 அந்த ரேஞ்சு வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் செல்லிங் வருமா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா இதுக்கு வந்து 2 வியூ இருக்குது. நம்ம மந்த்லியில் ஒரு வியூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு கிட்டத்தட்ட இதை வந்து ரீடெஸ்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணும்போது இந்த இடத்துல 20,900, 21,000 சைக்காலஜிக்கல், 20,900ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஜனவரி மந்த்துக்கு எக்ஸ்பெரி தான் இருக்குது. ஜனவரி மந்த்து க்ளோசிங் இன்னும் வரல, இன்னும் ஒரு 3 ட்ரேடிங் செஷன் இருக்குது ஜனவரி மந்த்து க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ 20,900ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 20,900க்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தராக வீக்னஸ் வரும். நம்ம எதிர்பார்க்குற அந்த கேப்பு 20,200 அந்த ரேஞ்சில் ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகலாம். ஸோ 20,900 கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செல்லிங். அப்படி இல்லாமல் 20,900, 20,800 ஜோனில் வந்துட்டு ரெக்கவரி ஆகி ஒரு 20,900க்கு மேலே இல்லை 21,000க்கு மேலே க்ளோசிங் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக போய் அக்குமுலேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் ஆனதுனால நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து நமக்கு இந்த லெவல் வரைக்கும் போகும். ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருப்போம். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. மேக்ஸிமம் போகும்போது 22,800லேருந்து 23,000 வரைக்கும் நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ செல்லிங் வேகமாக வரும், அதை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம எப்போயுமே லெவல் தான் பார்த்துக்கணும். ஸோ 20,900க்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் பை பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படணும். ஸோ 800 வரைக்கும் செல்லிங் வந்துட்டு ஒரு 20,900க்கு மேலே இல்லை 21,000க்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு நல்ல ஹேமர் கேண்டில் போடும். ஸோ ஹேமர் கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சலாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அப்சைடு வந்து இன்னுமே வந்து மேலே போகும். ஒரு கரெக்ஷன், இது வந்து ஒரு 2 மந்த் நல்லா ஃபுல்லாக மேலே ஏற்றுனாங்கல்ல, அதுக்கு ஒரு கரெக்ஷனாக வந்துட்டு அகெயின் வந்து ரிவர்சல் கொடுக்கும். ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா நமக்கு 23,000 வரைக்கும் கூட நம்ம அப்சைடு டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகும்போது இன்னும் கிளியராக நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட வீக்லி சார்ட் இது. ஸோ இதில் பேங்க் நிஃப்டி தான்
கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்திருக்குது. எப்படி நிஃப்டிக்கு வந்து நம்ம 21,000 அந்த 20,900 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்து இந்த 44,100 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஏன் அப்படின்னா நமக்கு 2020 போகிற ட்ரெண்டு வந்து இதுதான். ஓகேங்களா, இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயும் தான் பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்காக ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ 44,100 அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில் வரணும். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு 44,100 டச் பண்ணிவிட்டு ஒரு ரெக்கவரி ஆகி நல்லா இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து நல்லபடியாக பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம வந்து இறங்க முடியாது. ஸோ 44,100க்கு கீழே ஒரு வேளை உடச்சி ஒரு வீக்லி க்ளோசிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகிடும். நம்ம தேவையில்லாமல் செல் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் போடுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு செல்லிங் திரும்பலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருந்தது, இங்கே ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு வந்து தான் திரும்பி இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் போடுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஐடியும் அதே கதை தான். நம்ம 35,900 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் ஐடியும் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ அக்குமுலேஷன் பண்ணலாம், ஐடிலாம் தாராளமாக அக்குமுலேஷன் பண்ணலாம். ஸோ 35,900க்கு கீழே பிரேக் பண்ணாத வரைக்கும் ஐடியில் வந்து அக்குமுலேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் மேலே போகணும், அதாவது 37,950க்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு 39,450 வந்து ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஐடிலாம் நமக்கு 36,200, 35,900 அந்த 300 பாயிண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. மீடியா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கப்பன் ஹேண்டில் இல்லைனா ஒரு இன்வெர்டட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் தெரியுது. ஓகேங்களா, இப்போது இது வந்து நெக்லைனாக நமக்கு ஆக்ட் ஆகும், அதாவது 2090ங்கிறது வந்து ஒரு நெக்லைனாக ஆக்ட் ஆகும். அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு, ஏன்னா இங்கேருந்து ஒரு பயங்கரமான செல்லிங் வந்திருக்குல்ல, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு கூட செல்லிங் வரலாம். அதனால் இந்த இடத்துல வந்து மீடியா வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும். எப்போ அப்சைடில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் ஒரு நல்ல புல்லிஷ் திரும்பும். டவுன் சைடில் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எப்படி நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோமோ அதே மாதிரி பாருங்கள், மீடியாவுக்கும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரும்போது நம்ம மீடியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மெட்டல் நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் பில்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். சேம் அதே தான், இந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெண்டு வரும்போதெல்லாம் ஒரு புல் பேக் கொடுத்துருது. ஸோ இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல புல் பேக்கு, அதே மாதிரி லாஸ்ட் வீக்கும் இந்த இடத்துல ஒரு புல் பேக்கு, இந்த வீக்கும் ஒரு புல் பேக் கொடுத்துருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அதாவது 7500 வச்சுக்கோங்களேன். ஸோ 7500 ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து மெட்டலுக்கு இருக்குது. ஸோ 7500 வரும்போது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 7500லேருந்து நமக்கு 8050 வரைக்கும் கூட ஒரு சைடுவேஸ் ஜோனு பில்ட் ஆகலாம். இந்த 7500 அகைன் இந்த ட்ரெண்டை எப்போ ஒரு வீக்லி கேண்டில் இல்லை ஒரு டே கேண்டில் வந்து டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் ஆகணும், வீக்லி கேண்டில் வந்து பிரேக் டவுன் ஆகி க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செல்லிங் வந்து மெட்டல் செக்டாரை நம்ம எதிர்பார்க்க முடியும். பிஎஸ்யூ லாஸ்ட் வீக் வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருந்தது. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே டே கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருந்தது. அப்போ கூட நம்ம
ஓப்பன் க்ளோஸ் வரணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பிடிச்ச நல்ல செல்லிங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி தான் முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு மேலே இந்த பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டு. ஸோ இதெல்லாம் வரும்போதெல்லாம் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். இந்த ட்ரெண்டுக்கு மேலே ஒரு டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா தான் நமக்கு 6450 வந்து டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஒன்று நம்ம இந்த லெவல் இந்த ட்ரெண்டுக்கு வரும்போது அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஏன்னா அதுதான் பிரேக் அவுட், அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபாஸ்ட்டான மூவ் இருக்கும். ஃபின் நிஃப்டியும் சேம் கதை தான். நம்ம இந்த இடத்துல கேப் ஃபில் ஆகிட்டு ரெக்கவரி ஆகிருந்தது லாஸ்ட் வீக்கு. பட் ஆனால் எப்படி பேங்க் நிஃப்டியில் செல்லிங் வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்குக்கு நீங்கள் மெயினாக பேங்கு, ஃபினான்ஸு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 2 வீக் வந்து ஒரு நல்ல செல்லிங் ஆனதுனால ஒரு புல் பேக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்த்த மாதிரி ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 19700 அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீக்லி கேண்டிலோட லோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீக்லி கேண்டிலோட லோ வந்து பார்த்திங்கன்னா 19,700. ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு புல் பேக் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா ரிவர்சலாகவும் இருக்கலாம். ரிவர்சல் ஆச்சுன்னா அகைன் இந்த ட்ரெண்டு வரைக்கும் நமக்கு போகும். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஈவன் ப்ரைவேட் பேங்க், ஸோ ஓவராலாக பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2 வீக் வந்து நல்லா செல்லிங் ஆகிருக்கிறதுனால ஸோ பேங்கிங் செக்டாரில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் அதே கதை தான், அந்த இடத்துலலாம் இருக்குது. ஸோ கோல்டு வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருந்தேன். கோல்டு வந்து ஒரு ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படி சொல்லி. ஸோ கோல்டு வந்து நான் போட்ட சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி தான் லாஸ்ட் வீக் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, நம்பர் 1. ஸோ இந்த இடத்துல நான் தெளிவாக தான் சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து எப்போயுமே நமக்கு லாங் டேர்மில் மேலே தான் போகும். சப்போஸ் கீழே வந்தாலும் நான் அக்குமுலேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிருக்குது. ஸோ அகைன் கீழே ஒரு சப்போர்ட் லெவல் வரும்போது நான் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அப்படி வரும்போது நம்ம மறுபடியும் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். நான் கோல்டு அக்குமுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ லாங் டேர்மில் வந்து கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்னொரு டெக்னிக்கலு இது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா நம்ம யூஎஸ் வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணும்போது கோல்டு வந்து நமக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அது வந்து இப்போ வந்து டேட்டாஸ் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லைங்கிறதுனால இன்னுமே வந்து ரேட் கட் வந்து ஒரு இன்டிசிசிவாக போயிடுச்சு. ஸோ அந்த இன்டிசிசிவாக போனதுனால கோல்டு வந்து அகைன் டவுனாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 5%, 10% இன்னும் ஃபால் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம்.